துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி 14/4/2024 முதல் துலாம் ராசி நேயர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோங்க. அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி வாங்க வீடியோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்றதொரு நிலையில் உச்சம் பெறக்கூடிய சூரியனால் 14/4/2024 முதல் இனி யோகத்தினுடைய உச்சியில் உச்சபட்ச ஒரு வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி என்பது தானாக தேடி வருங்க. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் என்பது தானாக தேடி வருங்க. சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயரெடுப்பார்கள். சூரியன் தந்தை காரகன் என்பதால தந்தையினுடைய பாசம் என்பது அபரிவிதமாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் என்பது கைக்கு வரும். மன தைரியம் என்பது அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் உறுதியாக இருப்பார்கள். எந்ததொரு பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் என்பது சூரியன் தருவாருங்க. சூரியன் ஆத்மகாரகன், உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவருங்க. அவரே ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் என்பது ஏற்படுங்க. சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு என்பது ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் என்பது ஏற்படும். சூரியனால என்னென்ன யோகங்கள் என்பது வரும் என்று பார்க்கலாங்க. நவ கிரகங்களில் ஒன்றான சூரிய பகவான் நமக்கு பலவிதமான நன்மைகள் என்பது ஏற்படுதுங்க. அவ்வாறால் சூரியனால ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று வாசி யோகம், மற்றொன்று நேசி யோகம். வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12 சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம்ங்க. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். நல்லதொரு குணமும் இனிமையான ஒரு வார்த்தைகள் தரக்கூடிய தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அமைச்சர்கள், அரசாங்க உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். மற்றொன்று வெசியோகம். இந்த வேசியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2 சந்திரன், ராகு, கேதுக்கள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த ஒரு வேசியோகம் ஆகுங்க. இந்த வேசியோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், தந்தையர் புகழ் பெற்று இருப்பார்கள், உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்சமகா புருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபய ரச யோகமும், இது சந்திரனுடைய திருத்ரா யோகத்தை போன்றதுங்க. இது எண்ணற்ற ஒரு நன்மைகளை, சுப பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள். அதே போல் எல்லா விதத்திலையுமே கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள். தைரியசாலிகள், உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள். அனைவருமே இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அடுத்தது ரவிச்சந்திர யோகம்ங்க. சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வதிஷ்ட யோகம், திரிகோணத்தில் இருந்தால் சமயோகம், உபஜயஸ்தான இருந்தால் அதர்ம யோகம் என்று கூறப்படுகின்றதுங்க. இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு, லாபங்கள், நுண்ணறிவு, ஞாபக சக்தி, பேச்சு திறன், வெற்றி கிட்டும். வெற்றி சமயோஜிதமாக இருந்தால் பலன்கள் என்பது இவற்றில் இருந்து குறையுங்க. தீமை எதுவுமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இல்லை. அதர்ம யோகமான குருடு, மனநல பாதிப்பு, மூலதனம், அவமானம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க. சூரியனுக்கு 2 சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் 2 புதனும் 11 சந்திரனும் இருந்தால் குரு சந்திரனுக்கு 4, 7,
10ல் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையுங்க. இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சகல சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக விளங்குவார்கள். மேடை பேச்சாளர்கள், மன மகிழ்ச்சி உள்ளவர்கள், தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்து பார்க்க போவது தொழில் யோசனை யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒருவருக்கொருவர் திரிகோணங்களில் இருந்தால் திரியோஜனை யோகம் அமையுங்க. இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறர் எளிதில் எடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை என்பது ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் மீனராசியில இருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி மேசராசியில சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகின்றதுங்க. இது எவ்வளவு சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச ஒரு பலன்களை நாம் பெறுகின்றோம். அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றதுங்க. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில சஞ்சரிக்குங்க. இது அதிவேகமாக சுழலக்கூடிய கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 நாட்கள் என்பது ஆகுங்க. அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் கூட ஆகுங்க. ஒரு ராசியில இருப்பது என்பது சனி கிரகம். இதுபோல ஒவ்வொரு காலகட்டத்தில் என்பது ஏற்படுங்க. காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து ஒவ்வொன்றாக இணைவது என்பது அற்புதமான ஒரு யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்குங்க. மிக மிக சுபிச்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும்போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாங்க. அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை என்பது பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போன்ற ஒரு சேர்க்கை தான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கைங்க. இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வசதி வாய்ப்புல முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் என்பது நிறைந்ததொரு ஒரு அமைப்பில்தான் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை என்பது அமைந்திருக்கின்றது. சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிட. உச்சம் பெறக்கூடிய சூரியனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சில நல்லதொரு கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆதரவான நிலையில் தாங்க இருக்கின்றாங்க. குறிப்பாக ராகுவை சொல்லலாங்க. அவர் 6ல் இருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்துகின்றாருங்க. பண தேவைகளை அவ்வப்போது ஏதாவது ஒரு வழியிட உங்களுக்கு கிடைக்க செய்வாருங்க. பொருளாதாரத்தை சீர்படுத்த வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருப்பாருங்க. சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால சுப காரிய தடைகள் என்பது விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகத்தான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமாகி மகப்பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசியில விழுவதால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும். குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்லதொரு வரன் என்பது அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசி நேயர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிறு சிறு குழப்பங்கள் என்பது ஏற்படலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கலாங்க. சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வரலாங்க. செல்வாக்கு உள்ளவர்களுடைய பகை என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதால் கவனமாக இருங்கள். கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் உத்தியோகஸ்தர்களோடு பிரிவினை என்பது ஏற்படலாம். தந்தை வழி உறவுல மனக்கசப்புகள் என்பது ஏற்படலாங்க. வாகன பழுதுகள் என்பது அதிகரிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது என்பது மிக மிக அவசியங்க. அதே போல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது என்பது மிக மிக அவசியங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை என்பது பிறக்குங்க. வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படுங்க. செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க்கை என்பது வளமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல்
துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மனசில் ஒரு விஷயத்தை வேண்டலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமான் நினைத்து எப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், நஷ்டம் என்பது படிப்படியாக குறைந்து லாபம் மிக அசுர வளர்ச்சியாக லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.